அம்மா ஆட்சி தான் வரும். அதுல ஒன்றும் சந்தேகமே பட வேண்டாம். நீங்க நான் பாக்குறேங்க இல்லைங்க. நான் இப்ப இவ்வளவு தூரம் வந்து உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்ல, சும்மா இருப்பேனானா? இருக்க மாட்டேன். நிச்சயம் அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வருவோம். மக்களோட ஆதரவோட நிச்சயம் நான் கொண்டு வருவேன். ஆமா, நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். நான் இப்ப என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட? அம்மா இருந்த வரை சொன்னா, அம்மா சொன்னதை தான் நான் சொன்னேன். எப்பயுமே ஒன்று வச்சுங்க, அம்மா எப்படி சொல்லுவாங்களோ அதே தான் நான் எப்பயுமே வார்த்தையில மாத்தி பேச மாட்டேன். யார் தவறு செஞ்சாலும் தவறு தான். புரியுதா? இப்ப என் வாயால தானே நான் சொல்றேன், இத மாத்துங்கன்னு தானே நான் சொல்றேன். நான் இருந்திருந்தால் இது நடந்திருக்காது. புரிஞ்சுக்குங்க. நீங்க எப்போதுமே எல்லாமே பரவலாக்கப்படணும் அப்படிங்கறதெல்லாம் அம்மா ஆளா இருப்பாங்க. கூட பக்கத்துல நிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நான் ஒருத்தி நின்றுட்டு இருப்பேன். அதை தான் நான் இப்பயும் சொல்றேன். ஆட்சியில பண்ணியிருக்காங்கன்னு வைங்க. திமுக வந்தது சரி, நான் சொல்றத பண்ணிருக்கலாம்ல? பண்ணிருக்கலாமா வேணாமா? இப்ப நாளைக்கு நான் வந்தேன்னா பண்ணுவேன், அத கட்டாயம் பண்ணுவேன். அந்தந்த மாவட்டத்துக்கு நீங்க வேலைய வந்து இப்ப தண்ணி இருக்கு அப்படின்னா, தண்ணி போற போக்குல தான் விட்டாதான் அது தண்ணி ஒழுங்கா போகும். நீங்க பள்ளமான பகுதியிலேருந்து மேட்டு பகுதிக்கு நீங்க தண்ணியை ஏற்ற முடியுமா? ஏற்ற முடியாது. அது மாதிரி தான் இப்ப சிவில் சப்ளைஸ் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது அதுதான். அது நடக்கக்கூடாதுங்கிறது தான் என்னோட ஆசை. நீ அந்தந்த மாவட்டத்துல எவ்வளவு லட்சம் ஏக்கரு எவ்வளவு போகுதுன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது அங்கங்க உள்ளவங்களுக்கு நீங்க இதை பிரிச்சு கொடுங்க. பிரிச்சு கொடுத்தீங்கன்னா இந்த நெல் மணிகள் ரோட்ல கிடக்கிறதுக்கு வேலையே கிடையாது. இததான் செய்யணும். தப்பு யார் செஞ்சாலும் தப்பு தான். அம்மாவை பார்த்திருக்கீங்கல்ல, எங்க மந்திரி பேர்லயே தப்பு வந்ததுன்னா அடுத்த செகண்ட் அவர் மந்திரி கிடையாது. நடந்திருக்குல்ல. திமுக மாதிரி கிடையாது. நாங்க திமுக மாதிரி போர்வை போத்தி மந்திரிகளை பத்திரப்படுத்துது பாருங்க, அந்த வேலை அம்மாவுக்கு கிடையாது. நானும் அந்த ரூட்ல போற ஆளு. புரியுதா? அதை புரிஞ்சுக்கணும்.